மிக பெரும் அளவில் நீரை சேமிக்கணும், மிக பெரும் அளவில் இரவும் பகலும் அதை தொடர்ந்து வெப்பப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதற்காக உருவாக்கப்பட்டது நெல் வயல்கள். நெல் வயல்லாம் சும்மா நினைக்காதீங்க. வரப்பு உயர நீர் உயரும்னு எழுதினாக்கா நம்ம எல்லாம் என்ன படிச்சிட்டோம்னா, வரப்பு உயரமாக போட்டால் மழை நிறையா பெஞ்சால் தண்ணி நிறையா நிற்கணும் அந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு எழுதிட்டாங்க. வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன. முதல்ல சொன்ன கேள்விக்கு பதில் சொல்கிறேன். பூமியில் நீரை எப்படி உருவாக்கணும்? எல்லாரும் எப்படி உருவாக்குறாங்க? சில்வர் நைட்ரேட்டை தூவுறாங்க, காற்றுல இருக்கிற குளிர்ச்சியெல்லாம் நீராக மாற்றி வைக்கிறாங்க. தமிழை எப்படி நீராக உருவாக்கணும்? வெப்பத்தை முதல்ல பூமியிலேருந்து கடத்தினான். அதுக்கப்புறம் நீர் நான் இங்கே வந்து உக்காடுறேன்னு உக்காந்தது. அதுக்கப்புறம் அந்த நீர் கெட்டு போச்சுன்னா அதை ஆவியாக்கணும், நீராவியாக மாற்றினான். கோடை காலத்தை பயன்படுத்தினான். 6 மாதம் கோடை காலம், 6 மாதம் மழைக்காலம். எவ்வளோ பெரிய வேலைங்க. நம்ம வரப்பை உயர்த்திட்டு போகிறான், இவன் தூங்கிட்டு இருக்கான். வரப்பு தூங்குதா எங்காச்சும்? இருட்டில் மழை பெஞ்சாலும் பகலில் மழை பெஞ்சாலும் ஆண்டில் எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணியை தேக்கி வச்சுட்டு நிற்கிது. அதுதான் நீராவியை உருவாக்குது. அழுத்தம் மிகுந்த நீராவி தான் மேகக்கூட்டங்களாக மாறுது. அதுதான் மழையாக பெய்யுது. மழையை உருவாக்கின அறிவு தமிழ் அறிவுங்க. பூமியில் 2016 தொடங்கணும். தமிழ்நாட்டில் சாமி கும்பிட்டா மழை வராது, கல்யாணம் பண்ணால் மழை வராது, கழுதைக்கு கல்யாணம் பண்ணால் மழை வராது. மேக கூட்டத்தை உருவாக்கினதாண்டா தம்பி மழை வரும். மரம் வச்சா மழை வரும்பாங்க. மரமே வைக்க மாட்டாங்க, செடி தாண்டா வைப்பாங்க. ஆனால் மரம் வச்சா மழை வரும்னு சொல்லுவாங்க. அதனால் மேகக்கூட்டங்களை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் வரப்புகளை 3 அடி 4 அடிக்கு குறையாமல் வரப்புகளை உயர்த்தணும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஏக்கரில் உருவாக்கணும். அதுக்கு மேலேயும் போயிருக்கோம். ஏன்னா 8 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கோம் அந்த வேலையை. தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வெப்பசாலன மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. இதை விரும்புகிற நண்பர்கள் யார் தோட்டத்திலலாம் தண்ணி இல்லையோ அங்கெல்லாம் தண்ணீரை உண்டாக்கி கொடுக்கணுங்கிற வேலையை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம். முதல் வேலை தண்ணீரை உண்டாக்கணும். முதல்ல இந்த கர்நாடகாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய தண்ணி பிரச்சனை வந்தது. கர்நாடகாவில் இருந்த தமிழர்கள்லாம் தூக்கி போட்டு நொறுக்குனாங்க. மனிதாபிமான அடிப்படையிலையாவது தண்ணி விடுங்கன்னு தமிழ்நாட்டு அரசு வழக்கறிஞர்கள்லாம் காவேரி ட்ரிபியூனலில் நதிநீர் ஆணையத்தில் கேட்டாங்க. அவங்க எங்களுக்கு போக மிச்சம் இருந்தால் விடுவோன்னு சொன்னாங்க. மனித உரிமை சங்கிலி போராட்டம்லாம் நடத்தணும். நன்னிலத்தில் ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தாரு. பயிர் கருகி விவசாயி சாவுன்னு தினத்தந்தியில் கொட்டையாக எழுதுனாங்க. எல்லாம் நடந்தது, பொய்யெல்லாம் இல்லை. மனித உரிமை சங்கிலி போராட்டம் நடந்தது உண்மை. மனிதாபிமான அடிப்படையில் குடிக்கிறதுக்காவது தண்ணி குடிங்கன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து விவசாயிகள்லாம் வழக்கறிஞர்கள் போய் கேட்டாங்க. என்ன பேரளத்தில் தெரியாமல் கூப்பிட்டுட்டாங்க பேசுறதுக்கு. இருந்தாலும் நல்லா பேசுவார்னு. ஒரு சொட்டு தண்ணீர் கூட கர்நாடகாவிடம் கேட்க விரும்பாத தன்மானம் உள்ள தமிழன் நான். பேரளத்தில் பேசுனது ரெக்கார்டாக இருக்குது, வேணா போய் பாருங்க. 2016 24 நடக்குது. சொன்னாங்க, ஐயா நீங்கள் பேசுனது போகிறோம், தயவு செஞ்சு வெளியில் போய் பேசுகிறாதீங்க, கொலையே பண்ணிடுவானுவான். சட்டப்படி நம்மளுக்கு வர வேண்டிய தண்ணியாது. காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருந்த தண்ணி, அதை போய் நான் கேட்க மாட்டேங்கிறேன். அப்போ இவன் இங்கே இருக்கிறவங்க வாயில் வரல வச்சுடா சாவான். நான் நீரை தமிழ்நாட்டிலே உருவாக்குவேன், தமிழ்நாட்டிலே மழையை பொழிய வைப்பேன். என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் அதற்கு முன்ன இருந்தவங்களாம் ஆத்துல அணை கட்டவே இல்லை. வரப்புகளை உயர்த்தி வானத்திலிருந்து வருகின்ற நீரை, வெப்பத்தை கடத்தி பூமிக்கு நீரை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவன் எனக்கு முன்னே தோன்றி இருக்கிறான். அவன் வம்சத்திலே நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய அறிவு பொய்த்து போகாது. மழையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதுபோலவே நோயற்று உடலில் வருகின்ற எல்லா நோய்களையும் நீக்குவதற்கான மருத்துவ பண்புடைய உணவு நெல் தானியம் முழுவதுமாக மழை நீரிலேயே நின்று மழை நீரிலேயே விளைகின்ற அந்த அரிசியை உற்பத்தி பண்ணுவதற்கு உழவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். வெகு விரைவில் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் போதும் என்னும் அளவிற்கு மழை பெய்யும். ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, சிரிப்பாக இருக்கும். சிரிப்பு இல்லை, உண்மையாக அதுதான். எனக்கு மனசுக்குள்ளே
புன்னகை வரும். ஏன்னு கேட்டால் கர்நாடகக்காரங்க தண்ணி விட மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு. அவன் என்ன சொல்கிறான், ஒன்றும் இல்லை, என் ஏரியாவில் மழை பெய்யுதுப்பா, எனக்கு போக மிச்சம் விடுறாங்கிறான். அது வந்து ஒரு வகையில் நியாயம். கர்நாடகக்காரர்கள் சொல்லுவது சரி. என் மண்ணில் பெய்கிற தண்ணி தான் நான் தேய்க்கிறேன், தமிழ்நாட்டில் பெய்கிற தண்ணியை நான் அரைச்சி வைக்கிறேன், எனக்கு போக மிச்சம் தானே விட முடியும் அப்படிங்கிறாரு. உண்மை என்ன தெரியுமா? இவ்வளோ பேருக்கு மத்தியில் நான் சொல்கிறேங்க, நீங்கள் கற்பனைன்னு சொன்னாலும் சரி, உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அல்ல இந்த ஆள் எப்போ பேசினாலுமே இப்படி ஏருக்கு மாறாக பேசுவான்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போனாலும் சரி, கர்நாடகாவுக்கே தண்ணியை நம்ம தாங்க உண்டாக்கணும், மேகத்தை உருவாக்கணும். இங்கே உருவாகின்ற மேகங்கள் தான் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் போய் மழையாக பெய்யுங்க. ஆடியில் காற்றடிச்சா ஐப்பசியில் மழை பெய்யும். இங்கேருந்து மேகம் போனாதாங்க அங்கே மழை. வடமேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை. நம்ம உண்டாக்குற மேகம் தாங்க நீராவி உருவாகி ஐப்பசி கார்த்திகையில் பெய்கிற மழையை தேக்கி வச்சு அது அடுத்து வரும் கோடை காலத்தில் அவ்வளோ தண்ணியும் பூமி உள்ள இறங்கி, ஏன்னா பூமிக்கு வெளியில் தண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் வயல், அதுதான் பூமி உள்ளே போகும். குளங்குட்டையில் வைக்கிற தண்ணி பூமிக்கு உள்ளே இருக்கிற தண்ணி, அது உள்ளே போகாது. இதுதான் மேகமாக உருமாறும். அப்போ மேகத்தை உருவாக்குற வேலை யார்? வரப்பு உயர்த்திய வயல்கள் தான் செய்யுது. என்னெல்லாம் சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க, லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதனால தாங்க நெல்லை கண்டுபிடிச்சோம்னா கடவுளாக கும்பிட்டோம், சும்மாலாம் இல்லை. தமிழன் கும்பிட்டான் ஒரு காலத்தில், காரணத்தோடு கும்பிட்டான். இப்போ நம்ம எதுக்கு கும்பிட்றோன்னு தெரியாமல் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? அந்த மேக கூட்டங்கள் இங்கேருந்து போனால் தான் அவங்களுக்கே மழை. நன்றி, வணக்கம்.